கூட்டணி சுமூகமா செயல்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான அப்புறம் தான் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு அப்படிங்கறதே உறுதியா இருக்குங்கிறாரு சூர்யா. இல்ல தொடர்ந்து செய்திகளை படிச்சா அந்த குழப்பமே வந்திருக்காது. அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடியவர்கள் கூட்டணியில் குழப்பம் இல்லைன்னு ரெண்டு தரப்புலயும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவர்களுக்கு யார் பேசுறது பிடிச்சிருக்கு, அவர்கள் அதிகாரத்துல இருக்காங்களோ இல்லையோ, இல்லை சும்மா அவர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை குழுல இடம் இல்லாதவங்க சொல்றதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக எடுத்துட்டு அவங்க கூட்டணியில இல்லை சொல்லக்கூடிய எஸ்ஜி சூர்யா தொடர்ந்து செல்வ பெருந்தகை என்ன பேசிட்டு இருந்தாருன்றது மட்டும் செய்திகளில் பார்க்கலன்றது தான் வியப்பா இருக்கு. அதனால இவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு அது உடஞ்சி போயிருக்கிறதுனால தான் நேற்று வரையும் ஒரு ஸ்டாண்டு, இன்னைக்கு ஸ்டாண்டை மாற்றி பேசுறாங்க. அடுத்தது இல்ல நீங்க பேசுறப்போ எனக்கும் முரண் இருந்துச்சு, அப்புறம் பேசுவோம். அடுத்தது அண்ணன் சொன்னாரு, தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரம்பத்திலேயே பெரியாரை மதிக்கல அப்படின்னு. எனக்கு வியப்பா இருக்கு. அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்துக்கும் உண்மையா இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த இயக்கத்துக்கும் உண்மையா இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவராக ஆகும்போது, திமுகவுடைய தலைவராக பதவி ஏற்றும் போது பொருளாளராக இருந்தது யாரு? அவரும் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளா வரல. அப்படின்னா அப்ப நாங்க பெரியாரை மதிக்கலன்னா எம்ஜிஆரும் பெரியாரை மதிக்கலன்னு ஒத்துக்கிறீங்களா உங்களுடைய கூற்றுப்படி? அடுத்தது விஜயகாந்த் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாருன்னு வேற ஒரு பார்வை பொதுமக்கள் இருக்கு. அவர் நல்லது செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும்னு வந்தார். ஆனா கடைசியில எம்எல்ஏ ஆக்குன தலைவரை சொல்றாரு பாருங்க, கல்யாண மண்டபத்தை இடிச்சதுக்காக தான் அவர் கட்சியை தொடங்கினாருன்னு கொச்சப்படுத்துறாரு விஜயகாந்த். இப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் கருத்து கட்சி மாறியவர்களோ அல்லது மாற்று கட்சிக்கு வந்தவர்களோ கூட்டணிங்கிற சூழல்ல வேற வேற கருத்துக்களை தெரிவிச்சது பேசினா சூர்யா சொன்ன மாதிரி தான். அப்படி பேச ஆரம்பிச்சா அது பெரிய விவாதம், நிறைய பேச வேண்டியது. அத சொல்லல, ஸ்டாண்ட்ல கிளியரா இல்லன்றேன். அப்ப விஜயகாந்த் அதுக்கு தான் கட்சியை தொடங்கினாரான்னு சொல்லுங்க. இன்னைக்கு அவர் கட்சி மாறுறதை பத்தி நான் யாரும் சொல்லல. ஆனா விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடிச்சதுனால தான் கட்சி தொடங்கினாரா? மக்களுக்காக கட்சி தொடங்கலையா? நல்லது செய்ய தொடங்கலையா? அப்ப பெரியாரை பத்தி சொன்னார்ல, அப்ப எம்ஜிஆரும் தப்பா? பெரியார் இருக்கக்கூடிய இடத்துல தலைவர் கலைஞர் அங்க உட்கார்ந்தார்னா அதுக்கு முன்மொழிந்த ஆதரவு தெரிவித்த எம்ஜிஆர் மீதும் அந்த குற்றச்சாட்டு வருமா இல்லையான்ற கேள்வியை நான் வைக்கிறேன். அடுத்தது வாங்க சொல்றாரு, கொள்கை என்பது இதுவா அதுவான்னு. கொள்கை என்பது கருத்துகளில் முரண் இருப்பது கொள்கை முரண் கிடையாது. சமூக நீதியில உங்க ஸ்டாண்ட் என்ன? மாநில உரிமைகள்ல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? கல்வி சார்ந்த விவகாரத்துல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? இதுதான் கொள்கை. அன்னைக்கு இவருக்கு எதிராக பேசினார், அவருக்கு எதிராக பேசினார்னா அதுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது நிலைப்பாடுகள். கொள்கை ரீதியாக பாஜகவும் அதிமுகவும் என்ன நிலைப்பாடுல இருக்கு? இப்போ கொள்கை வேற கூட்டணி வேறனா கொள்கையை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க வந்ததுனால தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். நீங்க உங்களுடைய கொள்கையில உறுதியாக இருந்து தமிழ்நாட்டுக்கு அந்த பிரச்சனை, இப்ப பெரியார் அவமதிக்கப்பட்டதை நாங்க அப்புறம் பார்த்துப்போம் சொல்லக்கூடிய இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. அப்ப கொள்கை காம்ப்ரமைஸ் ஆகுதுன்ற குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். இத கூட புரிஞ்சுக்காம கொள்கை வேற கூட்டம் வேற சொல்றாரு. அவர் அந்த கூட்டம் பாஜக ஏற்பாடு செய்த கூட்டம், அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு, அந்த சிந்தனைக்கு ஒத்து வராதவர்கள் அப்படிங்கும்போது பாஜக நடத்தக்கூடிய கூட்டத்துல பெரியார் அவமதிக்கப்படுவார், அதை அதிமுக கண்மூடிட்டு பார்க்கும். அவ்வளவுதானே? அதுதானே சொல்ல வரீங்க? அவர்களுடைய கூட்டம் அப்படினா அது வரும். இன்னொன்னு சொல்றேன், இந்த கூட்டணியில ஒரு லிஸ்ட் எல்லாம் சொன்னாரு, கூட்டணியில இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு. இது எவ்வளவு பெரிய அவதூறு. 6 மாசம் இங்க எத்தனை விஷயங்கள்ல ஒன்னா கலந்துக்கிறாங்க, பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க. விபிஜி ராம்ஜி போராட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு நீங்க தூக்குறப்ப அந்த போராட்டத்துல ஒன்னா கலந்துக்கிறாங்க. இன்னொன்னு சொன்னார், 9 வருஷமா எதிர்கட்சியா வேலை பார்க்கல அப்படின்னு. அதுல 5 வருஷம் உங்களுடைய ஆட்சி. அந்த நேரத்தில் நாங்க எதிர்கட்சியா வேலை பார்த்ததுனாலதான் இந்த கூட்டணிக்கு ஆட்சியை கொடுத்திருக்காங்க மக்கள். சோ பதற்றத்துல இந்த கூட்டணி பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பதற்றத்துல முன்னுக்கு இந்த கூட்டணி உறுதியானது நல்லதுங்கிறாரு அருணன். என்ன சொன்னார்னா, இன்னைக்கு மட்டும் நீங்க நிகழ்ச்சி நடத்துறப்ப இந்த கையொப்பம் ஆகவில்லை என்றால் பாபு முருகவேல் அவர்கள் வேற மாதிரி பேசியிருப்பாரு. கையொப்பமானவனே இந்த கூட்டணி தொடரும். அது ஒரு வியூகம், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதை நேர்மையா ஒத்துக்கோங்க. அது வியூகம் அப்படி பேசணும்னு சொல்லிருங்க. இன்னைக்கு தொடரணும், நேத்து தொடரக்கூடாது. இன்னைக்கு தொடரணும், நேத்து தொடரக்கூடாது. சூர்யாவும் சொன்னாரு. இவ்வளவு இப்ப சூர்யாவே மாட்டிக்கிட்டாரு பாருங்க. இந்த கூட்டணி தொடருமா தொடராதா என்பது தெரியாமல் இருந்தது 6 மாதம். அது நடக்குமா நடக்காம. ஆனா இன்னைக்கு அது ஒன்னா இருந்தாதான் நாங்க ஜெயிப்போம். அப்ப இவ்ளோ கடைசி நேரத்துல ஏதோ ஒரு உடன்பாடு ஏற்படாமல் காங்கிரஸ் வெளியேறி இருந்தால் அப்படிங்கிற அந்த இஃப்ல இருந்து சொல்றாரு அவர். அந்த இஃப்ல இருந்து வருதுன்னா அந்த இஃப்பை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் தானேன்றா நான் கேக்குறேன். சரி, ஓகே, பேசுவோம். தெரியுது. இங்க ஒரே ஒரு குறுக்கீடு சொன்னாரு, எதுவும் பொறுப்பு இல்லாதவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரே நிமிஷம், நான் வரேன். யார் வேணாலும் குறுக்கிடலாம். நம்ம கொஞ்ச நேரம் இன்னும் கூடுதலா பேச போறோம், இல்ல இன்னும் கூடுதல் நேரம் எடுத்து பேச போறோம். நான் வரேன். இவர்கிட்ட பேசுறதுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி அனுப்பி இருக்கிறது கிரீஷ் சோடன்கர் அப்படின்றது. அவர் எதுவும் பெரிய பொறுப்புல இல்ல, ஏதோ ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருக்காரு. ஆனா மாணிக்கம் தாகூர்ன்றவர் ஏஐசிசில தேசிய செயலாளரா இருக்கக்கூடியவர். அப்ப இவரை விட ஒரு
தொடக்கத்துல வந்தாரு பைஜன் பாண்டா, அவர் என்ன முக்கிய பொறுப்புல இருந்தார்? அவர் என்ன முக்கிய பொறுப்புல இருந்தாரு? ஏன் போனாரு? அவர் எங்க போயிட்டாரு? எங்களுக்குள்ள என்ன முரண்பாடு இருந்தது அதிமுக பத்தி? ஓகே, பேசு. இதேனுடைய கருத்து வாங்கிட்டு வந்தாரு, பேசு. நம்ம நேரத்தை கூட்டுறோம், அந்த நேரத்துல பேசிக்கலாம். 30 செகண்ட்ஸ். கூட்டணி சார்ந்த விஷயங்களில் அந்த குழுவில் மாணிக்கம் தாக்கூர் இருந்தாரா இல்லையா? அவ்வளவுதான். அவர் இல்ல, அதனால கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல அவர் பேசுறது. இது ஒண்ணும் கால தாமதம் இல்ல, எல்லாம் சரியான தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகாகலாம் நடந்திருக்கு. இது சரியான நேரத்துல நடக்குது. இது அதிமுக பாஜக கூட்டணியில் நடக்கிற தாமதமும் அது தாமதம் இல்ல, ஆன் ரைட் டைம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல, இது அவசரம் லேட்டுன்றதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் அந்த இஃப் சொன்னாங்கல்ல, இது நடக்குமா அப்படின்ற கேள்வி உருவானதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். ஏன்னா நீங்க கிரீஷோடங்கிற ஒரு குழுவுக்கு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் வந்து சாமானியர்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ்ல அவர் ஒண்ணுமே இல்லை, அவருக்கு பொறுப்பே கிடையாதுன்னு சொல்ல, பேச்சுவார்த்தைக்கே அவர் தான் அனுப்புறாங்கன்னா அப்போ ஒரு முக்கியத்துவம். அவர் போய் வெளியே விஜயை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க அந்த கட்சிக்கு தாவேக்காவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க அதே மாதிரி சொன்னாரு, இவர் ஏஏசியில் ரொம்ப முக்கியமானவர் மாணிக் தாக்கூர், ரெண்டாவது கொறடா, மக்களவை கொறடாவா இருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கு. ஸோ அவர் வந்து ராகுல் காந்தியோட கன்சென்ட் இல்லாம நீங்க ஒரு எக்ஸோ இதோ போட முடியாது, ஒரு பேட்டியோ கொடுக்க முடியாது. பிரஸ் மீட்ல சொல்றாரு எல்லாமே, அதிகார பகிர்வு வேணும். ஆமா, நீங்க வந்து எங்களை நிறைய சீட் பண்ணிட்டீங்க, நாங்க வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து எல்லாமே எது தேவையோ அது எல்லாமே பேசுறாரு. நீங்க தோத்த இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாமே வந்து ராகுல்ஜியோட கன்சென்ட் இல்லாமல் நிச்சயமாக அவர் பேச முடியாது. நான் எனக்கு அவருடைய பேட்டி நான் ஒன்று வாங்கினதுல அதில் அவர் சொல்லிட்டாரு, அது இல்லாமல் நான் பேச முடியாது, ஒரு தலைவர் வந்து சம்மதம் இல்லாமல் நான் ஓவர் ஸ்டெப் வச்சு பேச முடியாதுன்றார். அப்போ அந்த அவருடைய கன்சென்ட்டோட தான் பேசியிருக்காங்க. அப்போ அந்த இஃப்ன்றதை உருவாக்குனது காங்கிரஸ் தான். அப்போ இனிமேலாவது வந்து இன்னமும் வந்து கிரீஷோடங்கிற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து தாவேக்காவுக்கு நல்ல செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்குன்னு தொடர்ந்து பேட்டி கொடுப்பாரான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்து தானே, அதுல ஒன்றும் மாற்றம் இருக்காது அவருக்கு. அப்போ கூட்டணிக்கு அப்புறமும் அது மாதிரி பேட்டி கொடுப்பாரா? அப்படி கொடுக்க வாய்ப்பு இல்லை. அப்போ கூட்டணிக்கு முன்னாள் வரைக்கும் கொடுத்தது தப்பு தானே. அது இந்த கூட்டணியை தான் போறோம் அப்படின்னு முடிவு செய்திருந்தால் தாவேக்காக்கு இளைஞர் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் பெரிய அவருக்கு ஒரு அலை இருக்கிறது, இந்த மாதிரிலாம் கிரீஷோடங்கர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசியிருக்காரு இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவு அதிகமா. அது ரைட், அது பேசலாம். அது மோடியோட ஆதரவோட எடுத்து அது அப்படிதான் எடுத்துக்கலாம். மோடியோட ஆதரவோட இல்ல அப்படி பார்த்தா இல்ல ஆபீஸ் இல்ல, அது பேசிட்டு பேசல. அப்படி பார்த்தா விசிகட்டல திருமாவளவன் இதனால பாதிப்பே அவரும் சொல்லி இருக்காரு. நான் காங்கிரஸ் அவர் பேசியிருக்காரு, அவர் கருத்து முடிச்சிட்டோம். அதான், அதனால வந்து இது வந்து அது மோடி ஆதரவோட தான் பேசியிருக்காரு. முடிச்சிட்டோம். அதான் அத வந்து அப்படி இருக்கலாம். அது பேசினா வர பேசி முடிக்கணும். இல்ல மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணியிலும் அது தாமதம் இல்ல, சரியான நேரத்தில் தொடங்கும். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பேசி வச்சுட்டு அமைதியா கூட இருக்கலாம். இப்ப தேமுதிகவுக்கு பேசி முடிச்சுட்டு அமைதியா இருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு. அதனால வந்து இது வந்து தாமதம் இல்லை அப்படின்றத நம்ம